सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1/11/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு தந்தைக்கு சமமாக ஆவதற்கான வழிகள். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கின்றது என்பதின் பிரத்யக்ஷ நிரூபணத்தை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையாக பாடப்பட்டதின் சாக்கார ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் ஒரு அடி முன்னுக்கு வருகிறார்கள். தந்தையும் 1000 மடங்கு அதிகமான தூரத்தில் இருந்து எதிரில் வருகிறார். நீங்கள் எத்தனை மைல்கள் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? பாப்தாதா எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்? அதிக அன்பானவர் யார்? குழந்தைகளா அல்லது தந்தையா? இதில் கூட தந்தை குழந்தைகளை முன்னுக்கு வைக்கின்றார். இப்பொழுது கூட இந்த பழைய உலகத்தில் தந்தையை விட அதிகமாக கவர்ச்சிக்கக்கூடிய பொருள் எது? இது பழைய உலகம் மற்றும் அனைத்து உறவுகள், அனைத்து செல்வங்கள், அனைத்து பொருட்கள் அற்ப காலத்திற்கானது மற்றும் வெறும் பகட்டிற்கானவை என்று தெரிந்த பிறகும் ஏன் ஏமாற்றம் அடைகிறீர்கள்? ஏன் அவற்றில் ஒட்டி போய் விடுகிறீர்கள்? தன்னுடைய இரகசிய சொரூபம் மற்றும் தந்தையின் இரகசிய சொரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அப்பொழுது தந்தையின் இரகசிய காரியத்தை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். உங்களுடைய சக்தி சொரூபம் வெளிப்பட்டுவிடும். இப்பொழுது இரகசியமாக இருக்கிறது. ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு வைத்து கொண்டீர்கள் என்றால் தன்னுடைய குப்தமான ரூபத்தை நடைமுறையில் கொண்டு வர முடியும். அது எந்த ஒரு வார்த்தை? வித்தியாசம் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தையில் 2 இரகசியங்களும் வந்துவிடுகின்றன. வித்தியாசத்தையும் குறிப்பிடுகிறது மற்றும் உள்ளே இருப்பதையும் குறிப்பிடுகிறது. எப்படி அந்தர்முக் மற்றும் அந்தர்யாமி, அதாவது உள்நோக்கு முகம் மற்றும் உள்ளே இருப்பதை தெரிந்து கொள்வது என்று கூறுகிறீர்கள். அப்படி அந்தர் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. அந்தர் என்ற வார்த்தை நினைவு வருவதினால் ஒன்று, ஒவ்வொரு விஷயத்திலும் இது உயர்ந்ததா அல்லது இல்லையா என்ற வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இரண்டாவது, உள்நிலையில் இருப்பதினால் அல்லது உள் சொரூபத்தில் நிலைத்திருப்பதினால் உங்களுடைய இரகசிய சொரூபம் பிரத்யக்ஷம் ஆகிவிடும். ஒரு வார்த்தையை நினைவு வைத்து கொள்வதினால் வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரத்தின் வேகத்தின்படி உங்களுடைய கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது. எந்த கால்கள்? எதன் மூலமாக நினைவு யாத்திரை செய்கிறீர்கள்? ஃபரிஷ்தாக்களின் கால்கள் பூமியில் படுவதில்லை என்ற பழமொழி இருக்கிறது இல்லையா? அப்படி இந்த புத்தி பூமி, அதாவது இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து இப்பொழுது விலகி சென்றுவிட்டது என்றால் பிறகு எந்த ஒரு பொருளும் கீழே இழுத்து கொண்டு வர முடியாது. பிறகு இயற்கையை அடிமையாக்குபவர்களாக ஆகிவிடுவீர்கள். இயற்கையின் அடிமை ஆகுபவர்களாக ஆக மாட்டீர்கள். விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து உயிரை அதன் ஈர்ப்பிலிருந்து விலகி செல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதேபோல் அமைதியின் சக்தி மூலமாக இந்த இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஆதாரமாக எடுத்துக்கொள்வது. அப்படி இருக்கட்டுமே அன்றி இயற்கை எப்பொழுது விரும்புகிறதோ அப்பொழுது அடிமையாக்க வேண்டாம். எனவே அந்த மாதிரியான நிலை எவ்வளவு ஆகியிருக்கிறது? இப்பொழுது உடன் செல்வதற்காக பாப்தாதா சூக்ஷ்ம வதனத்தில் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவும் எதுவரை? நம்முடைய வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் இல்லையா? எனவே இப்பொழுது விரைவாக தன்னை உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். உடன் செல்ல வேண்டும், உடன் இருக்க வேண்டும், மேலும் பின்பு உடன் ராஜ்யம் செய்ய வேண்டும் இல்லையா? உடன் இருப்பது எப்படி ஏற்படும்? சமமாக ஆவதினால். சமமாக ஆகவில்லை என்றால் உடன் இருப்பது எப்படி முடியும்?
இப்பொழுது உடன் பறக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும். இதை நினைவில் வைத்தீர்கள் என்றால் விரைவாக தன்னை சமமாக்க முடியும். இல்லையென்றால் கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டுவிடும். உடன் இருப்போம், உடன் செல்வோம், மேலும் கூடவே ராஜ்யம் செய்வோம் என்பது உங்களுடைய உறுதிமொழிதான் இல்லையா? ராஜ்யம் செய்யும் சமயத்தில் மட்டும் தந்தை மறைந்து விடுகிறார். அதனால் உடன் எப்படி இருப்பீர்கள்? சமம் ஆவதினால். சமநிலை எப்படி வரும்? சாக்கார தந்தையின் சமமாக ஆவதினால். இப்பொழுது பாப்தாதா என்று கூறுகிறீர்கள்தான் இல்லையா? அவர்களில் சமநிலை எப்படி வந்தது? சமர்ப்பணத்தினால் ஒரு நொடியில் சமநிலை வந்தது. அந்த மாதிரி சமர்ப்பணம் செய்வதற்கான சக்தி தேவையாக இருக்கிறது. எப்பொழுது சமர்ப்பணம் செய்து விடுகிறீர்களோ பிறகு தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது. எப்படி யாருக்காவது ஏதாவது பொருள் கொடுக்கப்பட்டு விடுகிறது என்றால் அதன் மீது தன்னுடைய அதிகாரம் மற்றும் மற்றவரின் அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது. ஒருவேளை மற்றவர்கள் ஏதாவது அதிகாரம் வைத்தாலும் கூட அதை என்னவென்று கூறுவது? இதைத்தான் நான் சமர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று கூறுவார். அதேபோல் ஒவ்வொரு பொருளும் முழுமையான சமர்ப்பணம் செய்த பிறகு தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் எப்படி இருக்க முடியும்? இதுவரை தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் இருக்கிறது என்றால் இதனால் அனைத்து சமர்ப்பணத்தின் குறை இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. எனவே சமநிலை வருவதில்லை. யார் யோசித்து யோசித்து சமர்ப்பணமாகிறார்களோ அதன் விளைவாக இப்பொழுதும் முயற்சி செய்வதில் அதே யோசனை, அதாவது வீணான எண்ணம் தடை ரூபமாகிறது. புரிந்ததா? ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।